ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சிவராம், இன்னைக்கு அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் நாளை தினம் மேலிட பொறுப்பாளர்கள் தமிழக வர இருக்கிறாங்க. எத்தனை சீட்டுகள் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்குது திமுகவால், அது விவரம் பதிவு பண்ணுங்க. அதாவது நாளைக்கு தமிழகத்தோட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கிறார். முதல்ல பார்த்தோம்னா மூத்த தலைவர் KC வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாடு வருவார். அவர் திமுகவுடன் பேசுவார்னு சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது கிறிஸ் ஜோடங்கர் வர்றாரு. இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சில சலசலப்புகள் இருந்தது. இதனால் KC வேணுகோபால் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கனிமொழி அவர்கள் டெல்லி சென்று ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இதனால் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இந்த கூட்டணி போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் தற்பொழுது KC வேணுகோபால் வரக்கூடிய அந்த முடிவு மாற்றப்பட்டு கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கிறார். அவர் இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட தொகுதிகள் ஒரு ஃபார்மலான ஒரு சந்திப்பாகத்தான் இது இருக்கும். 41 தொகுதிகள் பேசப்பட்டு தற்பொழுது 28 தொகுதிகள் தருவதற்கு திமுக சம்மதிச்சிருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லைன்றாங்க. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் ஆட்சியில் பங்கு வேணும், குறிப்பாக இந்த மதுரை உள்ளிட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ்க்கே ஒதுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில தொகுதிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை காங்கிரஸ் கட்டாயம் பெறணும் அப்படின்ட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்து நாளைக்கு ஏதாவது பேசப்படுமா? இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு சில தொகுதிகளை தமிழகத்தில் விரும்புது. அதில் மதுரை வடக்கு தொகுதி அவங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மதுரை வடக்கு தொகுதி தொடர்பாக தான் திமுகவுக்கும் காங்கிரஸிற்குமான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கிறது. மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர் தெரிவித்திருந்தார். மதுரை வடக்கு தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தளபதி தான் அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசவும் தற்பொழுது மதுரை வடக்கு தொகுதியெல்லாம் ஒதுக்க முடியாது, இது போன்று மாணிக்க தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கு அவருக்கும் கண்டனம் தெரிவித்தும் அவர் பேசியிருந்ததை பார்த்தோம். அதே போன்று தொகுதி முழுவதும் காங்கிரஸ் கட்சி தான் இந்த முறை போட்டியிட வேண்டும் என்று போஸ்டர் அடித்தும் ஒட்டியிருந்தாங்க. மதுரை வடக்க போலவே ஒரு சில தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாக எதிர்பார்க்குறாங்க. அதில் காரைக்குடியாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், ஒசூராக இருக்கட்டும், இது போன்ற தொகுதிகளை பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள். இதை மீண்டும் தங்களுக்கே ஒதுக்குனா எளிதாக வெற்றி பெற முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இந்த தொகுதி எந்தெந்த தொகுதி ஒதுக்குவது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் எதிரான அந்த போட்டி மனப்பான்மை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. இருந்தாலுமே கூட ஒரு சுமூகமாக இந்த தொகுதி ஒதுக்கீடு கொடுத்து முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இருக்கு. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இதுவரையும் கட்சி ஆரம்பித்து 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்க போகிறாங்க. இதுவரை எந்த ஒரு பொது ஊடகங்களிலும் தனது கருத்தை பதிவு செய்யலைன்ற ஒரு பெரும் விமர்சனங்களானது சமூக வலைதளங்களிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பெரிதும் பேசப்பட்ட ஒன்று. ஆனால் தற்பொழுது முதல் முறையாக பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு, ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியானது 45 நிமிடம் பேட்டியானது அளிச்சிருக்காரு. இதில் அவர் மனந்திருந்து நிறைய விஷயங்களை பல்வேறு கோணங்களில் அந்த நெறியாளர் கேட்கும்போது பல்வேறு செய்திகளை அவர் சொன்னதாக தகவல் வெளியாகிருக்கு. அப்படி இந்த கரூர் சம்பவம், ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் உள்ளிட்டவைகளுக்கு பலர் பதிலளித்ததாக சொல்லப்படுது. இதோடைய முழு விவரம் தான் என்ன? அதாவது தனியார் ஆங்கில தொலைக்காட்சி நேற்றைய தினம் ஒரு சம்மிட்டை சென்னையில் நடத்தியிருந்தாங்க. இதில் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. முதல்வர் MK ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே போன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர் தரப்பில் அருண்ராஜ் அவர்கள் தான் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. நேற்று விஜய் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனாலுமே கூட தாவேகா தரப்பில் அதற்கு மறுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் அவர்களை இந்த தனியார் ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனம் அவருடைய இல்லத்திலே சந்தித்து இந்த பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு இன்டோர் பேட்டியாக தான் எடுத்திருக்கிறாங்க. முதன்முறையாக இந்த பேட்டி எடுக்கப்பட்டு அவருடைய கருத்துக்களை மட்டுமே கேட்கப்பட்டு அதை ஒரு டிஸ்கஷன் மாதிரி அவங்க ஒளிபரப்பு இருக்கிறது பார்க்கலாம். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை அப்படிங்கிறதும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது. ஒரு ஓப்பன் பேட்டியாக இது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. நேற்றைய தினம் அவர் பேசும்பொழுது வரக்கூடிய தேர்தலை நான் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன், கிங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை, அதாவது நான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் கிங் மேக்கராக இருப்பீங்களா நான் நெறியாளர் எழுப்பிய கேள்விக்கு நான் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன்,
ஐ வில் பி அ வின், அதாவது நான் வெற்றி பெறவன்ட்டு தன்னுடைய பதிலாக அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த கட்சியானது துவங்கப்பட்டு தற்பொழுது அதற்கான தேர்தல் களமும் தற்பொழுது தயாராகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் இப்போது பெரும்பாலுமாக தமிழகத்தில் ஆளக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இது தவிர்த்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. அப்போது அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த பிரமுகர்களும் பங்கேற்ற ஒரு நிகழ்வின் போது தான் தாவேகா தலைவர் விஜயினிடமிருந்து அழைப்பு வந்ததாக ஒரு பதிவை அந்த நெறியாளர் தனது சமூக வலைதளங்களை பதிவிட்டிருந்தாங்க. அது பிற்பாடு உடனடியாக அவர் இப்போ நேரில் சந்தித்து அந்த பேட்டி எடுத்து ஒரு விவகாரத்தையும் பதிவிட்டிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ரெண்டாவது விஜயோடைய அடுத்த சுற்றுப்பயணம் எப்பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு வந்து இது இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவம் ஆச்சு, கரூர் சம்பவத்தை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இண்டோர் மீட்டிங் மாதிரி நடத்துனாங்க, ரெண்டாவது ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. இப்படி இருக்கும்போது அவர் இன்னும் உள்ளரங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வெளியரங்கமாக வரல அப்படின்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களிலும் சரி, பல்வேறு நேற்று நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் அவர் போலன்ற ஒரு அதிருப்தியானது நிலை வருது. ஏற்கனவே திருவள்ளூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஷெடியூல் ஆனது போடப்பட்டு அந்த இடத்துக்கு சுற்றுப்பயணம் போலன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த சுற்றுப்பயணம் அது முதல் வாரத்திலிருந்து துவங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அது எப்படி? ஈரோடு மாவட்டத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி அவர்களுடைய ஆண்டு துவக்க விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு வேலூர் மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னு வந்து தகவல் கிடைச்சிருக்குது. இது வந்து பார்த்தோம்னா இதோட தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் எப்போ அறிவிக்க இருக்கிறாங்க, தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பின்பு இந்த தேதி அறிவிக்கப்படுமா, இல்லை அதற்கு முன்பாகவே அவர் தொகுதி வாரியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது படத்திலிருந்து விலகக்கூடிய முடிவை முழுமையாக எடுத்திருக்கிறார். இந்த சூழலில் அரசியல் களத்திற்கும் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் என்பது வந்து குறைவான நாட்கள் மட்டுமே இருக்கிறது. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கான அனுமதி கிடைப்பதில் கூட ஒரு சிக்கல் இருக்குது. வேலூர் மாவட்ட காவல்துறையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த அனுமதி கேட்கக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கு. வேலூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட 2 மாவட்டங்களும் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. அப்போ விரைவில் அவரை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பார்க்க வேலூர் மக்களும் சரி தமிழக மக்களும் ஆவலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இது ஒரு புறம் போயிட்டு இருக்க, ஏற்கனவே நேற்று தினம் அதாவது விஜய் அவருடைய கட்சியில் கொள்கை தலைவராக 5 நபர்களை வந்து வைத்திருக்கிறாரு. இப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அப்படின்ட்டு விஜய் வந்து நேற்றைய தினம் அந்த தனியார் நிறுவனத்துக்கு அளித்த அந்த பேட்டியில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுக்கு கடுமையாக சீமான் அவர்களும் விமர்சிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது அப்போது அந்த கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய 5 நபரை தவிர்த்து மேலும் 2 நபரை அவர் ஏன் ரோல் மாடலாக வந்து வைக்கிறாரு? அதாவது எம்ஜிஆராக இருக்கட்டும், அதே போன்று ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திரைத்துறையிலிருந்து வந்து இன்றைய தமிழக அரசியலில் வந்து கோல வச்சு இருப்பாங்க. அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் அவருக்குன்னு ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை வைத்து தான் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவருடைய இறுதி காலகட்டத்தில் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலுமே கூட அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகழையும் பேரையும் வந்து அவர் தனக்கானதாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதே போன்று இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஇஅதிமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை தவைகாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய உரையை பேசும் பொழுதாக இருக்கட்டும், எம்ஜிஆரையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் சரி தன்னுடைய ரோல் மாடலாக அவர் காட்டுகிறதாக இருக்கட்டும், அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதாக இருக்கட்டும், இதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம். அதே போன்று எம்ஜிஆர் போன்று திரைத்துறையிலிருந்து வந்த நான் மீண்டும் ஒரு முதல்வராக அவரோட பாணியிலேயே நானும் ஆவேன் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்காகத்தான்
எம்ஜிஆர் அவர்களையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் தன்னுடைய ரோல் மாடலாகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் பார்க்கறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய நாள் முதலே இந்த அரசியல் களம் ஒரு பரபரப்பை எட்டி இருக்கிறது. ஏன்னால் அடுத்த மாதங்களில் வந்து தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும், இல்லை இந்த மாத இறுதிக்குள் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும் என்று அந்த ஒரு மும்முரமாக அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இல்லை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை பேசுவதாகட்டும், விருப்ப மனுவை பெறுவதாகட்டும் என்பது பல்வேறு விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் அரசியல் களங்கள் காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த பாமக ஏற்கனவே நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய இரண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு அணியாக செயல்பட்டு வரக்கூடிய பாமகவுக்கு மருத்துவர் தரப்பில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த சின்னமானது ராமதாஸ் அணி அவர்களுக்கு தான் சேரும், அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, அவர் வந்து அந்த கட்சி தலைவர் இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக பேசி மற்றும் அதுக்கான வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு வருகிற 2ஆம் தேதி விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில 2ஆம் தேதி, அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகவரியை வந்து மாற்றி அமைக்கணும், அந்த மாம்பழ சின்னத்தை ராமதாஸ் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த விசாரணையானது வர இருக்கு. அதோடைய முழு விவரம் என்ன? அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணைக்கு பின்பு தான் அந்த மாம்பழம் சின்னத்தை யார் கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். தற்பொழுது வரை அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தனக்கான சின்னமாகவும் தன்னுடைய அடையாளமாகவும் வைத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை எப்படியாவது போராடி வாங்கிடணும் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கிறது. ஆனாலுமே கூட தற்பொழுது பாஜகவுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதனால் பாஜகவோட ஆதரவாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்தோட ஆதரவும் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. என்னதான் வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை சந்திச்சுக்கலாம். என்னென்னு சொன்னால் கட்சியில் இருக்கக்கூடிய 90% நிர்வாகிகள் வந்து ஒரு பொதுக்குழு நடத்தி என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இது எல்லா வாதத்தையும் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கான வேலைகளை தற்பொழுது அன்புமணி தொடர்பான சட்டப்பிரிவு வழக்கறிஞர் பாலு அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். விரைவில் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவர்கள் தரப்பில் வாதத்தையும் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40 தொகுதியில் போட்டியிடக்கூடிய நபர்களுக்கான விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வுகள் இன்று தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி 40 இடங்கள் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுமோ அந்த இடங்களில் தற்பொழுது விருப்ப மனுகள் பெறக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது ஒரு இருக்கு. ஆனால் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் ராமதாஸ் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. கூட்டணி குறித்ததான பேச்சுவார்த்தை இதுவரை முடிவெடுக்கல, நாங்கள் விருப்ப மனு பெற்ற பிற்பாடு தான் பேசுவோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம் என்று அந்த ஒரு வார்த்தையை அவர் பதிவிட்டிருக்காரு. அப்போது தனது கூட்டணி நிலைப்பாட்டை அவரும் தற்போது வரை எடுக்கலை. ஏன்னா ஒரு புறம் திமுகவிடம் பேசப்பட்டு வந்த அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது, மற்றொரு புறம் தாவேகாவுடன் அவர்கள் இன்னும் பேசி கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. அப்போது நிறுவனர் ராமதாஸுடைய நிலைப்பாடு தான் என்ன? ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை தற்பொழுது வரை எந்த ஒரு கூட்டணியிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. இருந்தாலுமே ஒரு நல்ல கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குதா இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. ராமதாஸ் வந்து அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலேயே இடம்பெறுவாரா? ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது பார்க்கும்பொழுது வந்து குறைவு தான். ஏன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாரு. நான் அங்கம் வகிக்கக்கூடிய இதே கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று திமுக கூட்டணியிலுமே 3 to 4 இடங்கள் வரை மட்டுமே கொடுப்பதற்கு அவர்கள் தரப்பில் இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது வரை ஒருவேளை எந்த கூட்டணியும் அமையவில்லை என்று சொன்னாலுமே கூட தனித்து களம் காண்பதற்கு, ஏனென்று சொன்னால் வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது, அதை எப்படியாவது தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும். ஒரு % எடுத்துட்டோம்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாமகவே எங்ககிட்ட தான் இருக்குது, எங்களோட கட்சியை தான் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரே நோக்கத்தில் தற்பொழுது ராமதாஸ் பிரிவு அவர்களுடைய தேர்தல் வேலையை வந்து தீவிரமாக தொடங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிகவுடைய நிலைப்பாடு தற்போது வரை அவங்களுடைய முழு விவரமானது அது கூட்டணி தொடர்பான எந்த ஒரு விளக்கமும் தரல. ஏன்னா விரைவில் அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளோட வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கான முடிவு பிப்ரவரி மாத இறுதிக்குள் தெரிவிப்பதாக கட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அப்போ இப்படி போயிட்டு இருக்க தேமுதிகவுக்கும் இதுவரை அவர்களுக்கு எந்த கூட்டணியில் அங்க வகிக்க போறாங்க என்பதை ஒரு முழு விவரம் தெரியாத இன்னும் அவர்களுடைய
காத்திருப்பு இன்னும் எவ்வளோ நாளைக்கு? ஏன்னா திமுகவில் 6+1 இடம் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் அதையும் அவர்கள் அங்கீகரிக்கலை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது. இல்லை, தேமுதிகவை பொறுத்தவரை விரைவில் தங்களோட முடிவுகளை அறிவிக்கணும். ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து மற்ற பிரதான கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. விரைவில் தொகுதிகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது. சுற்றுப்பயணங்கள், தேர்தல் அறிக்கைன்னு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே தமிழக அரசியல் களம் அனல் கொதிக்க போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இன்னமும் தேமுதிக அவர்களோட முடிவை அறிவிக்காமல் காலதாமதம் செய்வது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனாலுமே கூட 2 தரப்பிலும் பேசிக்கிட்டு இருக்கோம், 2 கூட்டணியிலும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுதும் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், யாரோட கூட்டணி அமைக்க இருக்கிறீங்க, எப்போ அறிவிக்க இருக்கிறீங்க? ஆனாலுமே கூட பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பையும் சரி இந்த முடிவையும் சரி தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. தேமுதிக எங்களோட குழந்தை, அவங்கள யாருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் அவர் ஒரு கூட்டணி தொடர்பான அறிவிப்பை விரைந்து வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே கூட பிப்ரவரி முதல் வாரம் தேமுதிகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் தினந்தோறும் நடந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து அரசியல் அப்டேட் நிகழ்வில் இன்றைய தினம் விவாதித்தோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவராமன். நான் சாமுவேல் எபினேசர்.